ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்றதுன்றதை பார்க்க போறோம். ரூல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் சின்ன ஒரு ரிவிஷன். ஸோ ஓப்பன் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் ஃப்ரேம் ஆகும். தெல் பி அ கொஸ்டின் வேர்ட், தெல் பி அன் ஆக்சிலரி வேர்ப், தெல் பி அ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். வேர் டு யூ ஈட்? இப்போ இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஈட் அட் சரவண பவன். ஐ ஈட் அட் சரவண பவன். இப்போ ஐ ஈட் அப்படின்னு இருக்கு. ஐ ஈட் அட் சரவண பவன். ஸோ இங்க இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க சப்ஜெக்ட் கிடையாது. இங்க வந்து ரிசீவருக்கு தான் வருது. How did he reach Chennai? He reached Chennai by car அப்படின்னு சொல்றேன். He reached Chennai by car. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் வேர்ட் வந்திருக்கு, ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு, சப்ஜெக்ட் வந்திருக்கு, வேர்ப் வந்திருக்கு. ஸோ நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். நீங்களே கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்றீங்களா அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது வேர்ப், கொஸ்டின் வேர்ட், ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், வேர்ப். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. What are you learning now? I am learning grammar. I am learning grammar. I am learning English grammar. ஸோ இப்போ ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் கிராமர் சொல்லும் போது வந்து இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா ஐ எம் லேர்னிங் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் கிராமர் இங்கே தான் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த சென்டென்ஸில். ஸோ வாட் ஆர் யூ லேர்னிங்? வாட் அப்படின்றது. ஸோ வாட் இஸ் அ கொஸ்டின் வேர்ட், ஆர் இஸ் அன் ஆக்சிலரி வேர்ப், யூ இஸ் அ சப்ஜெக்ட், அண்ட் தென் லேர்னிங் இஸ் அ வேர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ ஆர் யூ டாக்கிங் டு? இதையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஹூனா கொஸ்டின் வேர்ட், ஆர் என்பது வந்து ஆக்சிலரி வேர்ப், யூ என்பது சப்ஜெக்ட், டாக்கிங் டு என்பது வேர்ப். ஸோ ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸில் க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்த்தோம், ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம், அதோட ரூல்ஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொஸ்டின்ஸ், ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க.